நாம் தியானிக்கிற வேத வசனம் என்னவென்று சொன்னால், आज हम ध्यान करने वाला वचन क्या है? மத்தேயு 14ஆம் அதிகாரத்துல मत्ती 14वें अध्याय में பேதுரு ஜலத்திலும் நடக்கிறதற்கு இயேசுவிடத்துல உத்தரவு கேட்கிறான். पतरस जो है वो पानी में चलने के लिए यीशु से अनुमति मांगता है। அவன் உடனே ஆண்டவர் அனுமதி கொடுக்கிறார். तुरंत जो है यीशु से अनुमति அவன் அந்த ஜலத்தில் நடந்து கொண்டு இருக்கும் பொழுது, और जब वो उस जल में चल रहा था, வேதம் சொல்லுகிறது, காற்று பலமா இருக்கிறதை கண்டு அமிழ்ந்து போகையில், और वचन कहता है पर हवा को देखकर वो डर गया, பயந்து அமிழ்ந்து போகையில், और डर गया और वो डूबने लगा, ஆண்டவரே என்னை ரட்சியும் என்று கூப்பிட்டார். और चिल्लाकर कहा, हे प्रभु मुझे बचा। உடனே இயேசு தன்னுடைய கையை நீட்டி அவனை தூக்கி எடுக்கிறதை பார்க்கிறோம். यीशु ने तुरंत हाथ बढ़ाकर उसे थाम लिया और उठा ஏன் நீ लिया। சந்தேகப்பட்டாய் என்று சொல்லி ஆண்டவரோட கேட்கிறார். तूने क्यों संदेह किया? ऐसा परमेश्वर से நம்முடைய पूछा। வாழ்க்கையில் இப்படிதான், हमारे जीवन में भी நாம் ऐसा है। விசுவாச வாழ்க்கையிலே நாம் நடந்து கொண்டிருக்கிறோம். हम विश्वास के जीवन में जी रहे சில हैं। நேரத்தில் இப்படிதான் காற்று மாதிரி சில பிரச்சனைகள், சில பாடுகள் இப்படி பலமாய் வீசும் பொழுது நாமும் சோர்ந்து போகிறோம். इसी तरह हवा की तरह जब कोई परेशानियां, निराशाएं आ जाती है, तब हम जो है निराश होते हैं। நானும் அமிழ்ந்து போய்விடுமோ என்று சொல்லி நாம் சில நேரத்தில் சந்தேகப்படுகிறோம். हम भी डूब जाएंगे क्या, ऐसा हम संदेह करते ஆனா हैं। நீங்க பயப்படாதீர்கள். लेकिन आप डरिए, உங்களை ஆண்டவர் நீங்க அமிழ்ந்து போக விட மாட்டாரு. प्रभु आपको डूबने नहीं देंगे। பேதர் எந்த இடத்துல அமிழ்ந்து போன அந்த இடத்துல கர்த்தர் தூக்கி எடுத்தாரு. जहाँ पतरस डूबने वाला था, प्रभु ने उससे वहाँ उठा लिया। அதே மாதிரி நீங்களும் எந்த இடத்துல அவமானப்பட்டீர்களோ அந்த இடத்துல கர்த்தர் உங்களை தூக்கி நிறுத்துவார். तो जिस स्थान में आप भी अपमान हुए हैं, वहाँ पर प्रभु आपको उठाएगा। எந்த இடத்துல நீங்கள் நஷ்டப்பட்டீர்களோ அந்த இடத்துல கர்த்தர் உங்களை உயர்த்தி பிரகாசிக்க பண்ணுவார். जहाँ पर आपकी निंदा हुई, प्रभु आप पर आपको उठाकर प्रकाश करेगा। பயப்படாதீர்கள். आप मत डरिए, கர்த்தர் உங்கள் வலது கரத்தை பிடித்திருக்கிறார். प्रभु ने आपके दाहिने हाथ को पकड़ा है। ஜெபிப்போமா? हम प्रार्थना करें। கிருபை நிறைந்த பரலோக பிதாவே, और अनुग्रह भरे प्यारे நல்ல स्वर्गीय வேளைக்காக உமக்கு நன்றி. इस अच्छे समय के लिए आपका உங்களுடைய धन्यवाद। பிள்ளைகள் உங்களுடைய கரத்துல தருகிறேன். आपके लोगों को आपके हाथ में யார் யார் தன் வாழ்க்கையில நஷ்டப்பட்டு அமிழ்ந்து போன நிலைமையில காணப்படுகிறார்களோ, जो भी अपने जीवन में नष्ट होकर डूबने वाली परिस्थिति में, உங்களுடைய கரத்தை நீட்டி அவர்களை தூக்கி எடுப்பீராக. आपका हाथ जो है बढ़ाकर उन्हें उठा ले, உங்களுடைய நாமம் அதனும் மகிமைப்படுத்தும். और आपका नाम उसके द्वारा महिमा। இயேசுவின் நாமத்தில் பிதாவே. यीशु मसीह के नाम से